இதில் போட்டியிடுறேன். நான் மக்களை தொடர்ந்து சந்திச்சுட்டே இருக்கேன். மக்களுக்கு என்னமா உங்களுக்கு பிரச்சனைன்னும் போது அதை சொல்லவே முடியல அவங்களால. அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த எம்பியும் அவங்களுடைய தேவையை நிறைவேற்றது இல்லை. இங்கே என்ன எம்பிங்கிறது என்னவாக இருக்குன்னா, யார் வேணாலும் எங்கே வேணாலும் போட்டியிடலாம், மக்களை சந்திக்காமலே இருக்கலாம். மீட்டு அவங்ககிட்ட பணம் இருக்குது, அந்த கட்சிகள் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கும், மறுபடியும் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. இது ரொம்ப கொடுமையானது. எம்பிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அதிகாரத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பதவி. அந்த பதவியை மக்களுக்கு பயன்படுத்த தவறிட்டதால தான் இவ்வளோ குளறுபடிகளும். இந்த மக்கள்லாம் பாருங்கள், ஆளக்கூடியவர்கள் பார்க்கணும். ஆளக்கூடியவர்கள் அமைச்சர்களோ முதலமைச்சரோ மற்றவர்களோ நேரடியாக மக்களை சந்திக்கிறது இல்லை. அவங்க ஊடகங்களே சந்திக்காத பொழுது மக்களை எப்படி சந்திப்பாங்க? சந்தித்தாதான் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரியும். நான் அது வராமலே போயிருந்தேன்னா எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. முக்கியமான இந்த பகுதியினுடைய மக்களுடைய முக்கியமான தொழிலாக இருக்கிறது விவசாயம். அந்த விவசாயத்துக்கான என்ன வசதி இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க? இங்கே முதன்மை பயிரிடப்படுற மக்காச்சோளம் தான். இது ரெண்டு மானாவாரி பயிர்களாக மட்டுமே இருக்குது. எவ்வளோ பணத்தை தரக்கூடிய ஒரு பயிர்கள் ரெண்டுமே. அதுலேருந்து அவங்களோட வாழ்வாதாரம் பெருசாக உயர்ந்த மாதிரியும் தெரியல. இங்கே எந்த விவசாயியாவது பெரும் பணக்காரன் ஆயிருக்கானா? எந்த ஒரு தொழிலாளியாவது ஆயிருக்கானா? ஒரு மீனவனாவது ஆயிருக்கானா? ஆக முடியாது. அரசியல் இருக்கிறவங்க தான் நேராக வராங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன தொழிலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அப்போ அவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருந்து இப்போ எவ்வளோ இருக்குது, இதை மக்கள் நினச்சி பார்க்கணும். இந்த பணமெல்லாம் எங்கே இருந்ததுன்னா மக்கள்கிட்ட வர வேண்டியது. இது ஒரு பணம் பண்ணக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த விழிப்புணர்ச்சியாக மக்களுக்கு வரணும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வெறும் திரைப்படைப்புகளையும் எழுத்து படைப்புகளையும் கொடுத்துட்டு இருந்தேன். நான் மக்களுக்கு நேரடியாக இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இதன் மூலம் எனக்கு கிடைச்சிருக்கு. உறுதியாக நான் சொல்லுவேன், இதுக்கு முன்னாடி இந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் எம்பியாக இருந்து பணியாற்றின யார் செய்த விடவும் தங்கர்பச்சனை நான் மிக சிறப்பாக இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன். அவங்க பிரச்சனை நினைக்காத எனக்கு தோன்றின எதிர்காலத்துக்கு தேவையான எல்லாத்தையும் என்னால் தீர்த்து வைக்க முடியும். நீங்கள் ஓட்டு போட்டால் தான் அதை செய்யக்கூடிய ஆள் நான் இல்லை. ஆனால் அதிகாரம் இருந்தால் அதை என்னால் செய்ய முடியும். எப்பவும் போல் இந்த மொழி பற்றியும் இந்த மண் பற்றியும் இந்த மக்களுடைய வாழ்வு குறித்தும் என்னுடைய சிந்தனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னுடைய அரசியல் செய்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வாக்களிக்காமல் போனால் கூட. ஏன்னா அப்படிப்பட்ட இந்த மண்ணை சேர்ந்த என்னை நீங்கள் மாம்பழம் தேர்ந்தெடுத்து என்னை டெல்லிக்கு அனுப்பி வைங்கள். நன்றி, வணக்கம்.